Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasugi. Now we are moving to 10th question in exercise 3B. So 10th question பாருங்க. 10th questionல a man buys 400 and again கொடுத்துருக்காங்க. இது வந்து shares தான், because rupees symbols எல்லாம் இல்லை, இதை வந்து ஷேர்னு எடுத்துக்கலாம். number of shares வந்து 400. Rupees 20 rupees share at the discount of 20% receives a return of 12% on his money. So return வந்து அதாவது income வந்து 12% சொல்லியிருக்காங்க. Calculate the amount invested by him and the rate of dividend paid by the company. So company தான் வந்து dividend percentage கொடுப்பாங்க, அதுதான் கேட்டிருக்காங்க. First one வந்து total amount invested, total investment கேட்குறாங்க. செகண்ட் வந்து dividend percentage கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் இங்கே என்வி பாருங்கள். என்வி வந்து 20 rupees, டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் வந்து 20% இருக்குது. ஸோ நீங்கள் இமீடியட்டாக வந்து ருப்பீஸில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். ரிட்டர்ன் பர்சன்டேஜ் பாருங்கள். ரிட்டர்ன் பர்சன்டேஜ் வந்து 12% கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கவுண்ட்டில் இருக்கிறது நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டு ஃபைண்ட் எழுதிக்கலாம். டு ஃபைண்ட் வந்து 2 கொஷின் இருக்குது இதில். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபஸ்ட் கொஷின், total investment. Second one பாருங்கள், the rate of dividend paid by the company, the dividend percentage வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எம்வி கண்டுபிடிச்சிக்கலாம். 20/100 into 20. ஸோ ஜீரோஸ் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 4 rupees வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ எம்வி என்னவாக இருக்கும், 20 minus 4 which is 16 rupees தான் வந்து எம்வி. ஸோ சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸும் இருக்குது, எம்வியும் இருக்குது. நம்ம டைரெக்டாக ஃபார்முலாவில் போட்டுக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஷேர், டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட் ஒனுக்கு பாருங்கள். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்ட்டு எம்வி. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 400, எம்வி வந்து 16. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 24, 6. ஸோ 6400 தான் ஃபஸ்ட் ஒனுக்கான ஆன்சர். செகண்ட் ஒனுக்கு டிவிடெண்ட் பர்சன்டேஜ். டிவிடெண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டிவிடெண்ட் பர்சன்டேஜ் மட்டும் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்ம டோட்டல் இன்கம் வச்சு போடலாம். டோட்டல் இன்கம் வந்து இங்கே கொடுக்கல. இன்னொரு ஃபார்முலா எதை யூஸ் பண்ணலாம்னா இன்கம் பர்சன்டேஜ் ஃபார்முலாவில் டிவிடெண்ட் பர்சன்டேஜ் வரும், அதனால் அந்த ஃபார்முலாவில் போடலாம். ஸோ இன்கம் பர்சன்டேஜ் ஆஃப் எம்வி ஈக்குவல் டு dividend percentage of NV. income percentage பாருங்கள், income by 100 into MV equal to dividend by 100 into NV. so income வந்து நம்மளுக்கு தெரியும் 12. so 12 by 100, MV வந்து 16. இங்கே வந்து dividend நம்மளுக்கு தெரியாது, dividend by 100 into NV 20. so இதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். ஜீரோஸ் தான் கேன்சல் ஆகுது இங்கே. ஸோ 12 into 16 அப்படியே வச்சுக்கிறேன், பை 100ம் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல டி மட்டும் செப்பரேட்டாக இருக்கட்டும். இந்த டி கூட இருக்கிற இந்த 10 வந்து நான் இந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் வரும். இது வந்து நியூமரேட்டரில் இருக்குது, இந்த சைடு வரும்போது டினாமினேட்டரில் வரும். ஸோ ரெசிப்ரோக்கல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் இந்த சைடு வரும்போது ரெசிப்ரோக்கலாக மாறும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்கள் எந்தெந்த வேல்யூஸ் எல்லாம் கேன்சல் ஆகுதுன்ட்டு. இது வந்து 1 time, இது 8 time. ஸோ 8 into 12 பண்ணலாம். 12 8s are 72, sorry 16, 96. ஸோ 96 by 10 equal to dividend percentage 9.6 தான் வந்து உங்களோட percentage for the dividend. ஸோ ஃபைனலாக நான் எப்படி ஃபினிஷ் பண்ண சொல்லியிருக்கேன்னா, ஆன்சர்ஸ் வந்து total investment equal to rupees 6,400. செகண்ட் ஒன் வந்து டிவிடெண்ட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 9.6%. அவ்வளோதான். Catch you in the next video. Bye.